எல்லாருக்கும் வணக்கங்க. தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு உண்டான முழுமையான ஆங்கில புத்தாண்டு பலனை தானுங்க இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். 2026 வருடத்தில் கோட்சார ரீதியாக ஏற்படக்கூடிய கிரக அமைப்புகளால் தனுசு ராசியில் பிறந்த நண்பர்களுடைய வாழ்க்கையிலையும் வாழ்வாதாரத்திலையும் இந்த பிரபஞ்சம் எந்த மாதிரியான மாற்றங்களை ஏற்படுத்த போகுதுன்றது பற்றி தானுங்க ஆதாரபூர்வமாக வேதகால முறையில் துல்லியமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். 2026 வருடம் பிறக்கப்படக்கூடியது ஜனவரி மாதம் 1ஆம் தேதி. கார்த்திகை நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய காளியம்மன் அவதரித்த நட்சத்திரம் 4வது பாதம், ரிஷப ராசி, கன்னியா லக்னத்தில். தனுசு ராசியாதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான் தனுசு ராசிக்கு 7வது பாவகத்தில் தன்னுடைய சுயசாரம், ஒரு கிரகம் எந்த பாவகத்தில் இருக்குன்றதை விட அந்த பாவகத்தில் இருக்கக்கூடிய கிரகம் யாருடைய சாரத்தில் இருக்கிறாருன்றது தான் முக்கியம். தனுசு ராசியாதிபதி குரு பகவான் தனுசு ராசிக்கு மட்டும் கிடையாது, தனுசு ராசிக்கு 4வது பாவகத்துக்கு அதிபதி சுபஸ்தானாதிபதியாக வரக்கூடியவரும் குரு பகவான் தான். 2026 வருடத்துடைய தொடக்கத்தில் தனுசு ராசியாதிபதி தனுசு ராசிக்கு 7வது பாவகத்தில் தன்னுடைய சுயசாரன் சொல்லக்கூடிய புனர்பூச நட்சத்திரம், ஸ்ரீராமர் அவதரித்த நட்சத்திரம் 87 டிகிரியிலிருந்து தனுசு ராசியை பார்க்கக்கூடிய அற்புதமான தருணம். இப்போது திருமண ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடியவர் புதன். தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி திருமண ஸ்தானாதிபதி புதனுக்கு குரு வீடு கொடுத்துருக்கார். குரு பகவானுக்கு திருமண ஸ்தானாதிபதி புதன் வீடு கொடுத்துருக்கார். அப்போது கிரக பரிவர்த்தனை அற்புதமான யோகம். பொருளாதார ரீதியாக கழுத்து பிடிக்கிற அளவுக்கு பணப்பிரச்சனை இருக்குது சாமி, கடன் பிரச்சனை இருக்குது சாமி, இருக்கலாமா இருக்க வேணாமான்ற மனநிலையில் நான் இருந்துக்கிட்டு இருக்கிறேன்னு சொல்லக்கூடிய வருத்தப்பட்டு இருக்கக்கூடிய தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு உங்களுக்கு உண்டான விடிவு காலம் இந்த 2026 வருடம். பொருளாதார ரீதியாக எம்பிட்டு பிரச்சனை இருந்தாலும் அந்த பிரச்சனைகளை சரிப்படுத்திக்கிறதுக்கான பாதையை இந்த பிரபஞ்சம் உருவாக்கி கொடுத்துரும் 2026 வருடம். தனகாரகன் சொல்லக்கூடிய கிரகம் குரு, தனஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் சனி பகவான். அப்போது சனி பகவானுடைய பார்வையும் குரு பகவானுடைய பார்வையும், அதாவது தனஸ்தானாதிபதியும் தனஸ்தானத்தை பார்க்கிறார், தனஸ்தானாதிபதி தனுசு ராசியை பார்க்கிறாரு, தனகாரகன் சொல்லக்கூடிய கிரகமும் தனுசு ராசியை பார்க்கிறார். அதுபோக சுக்கிர பகவான் லாபஸ்தானாதிபதி, தொழில் ஸ்தானாதிபதி புதன். இந்த அமைப்புகள், இந்த புதனும் சரி சுக்கிரனும் சரி உங்களுடைய ராசியில் தனுசு ராசியில் இருக்கக்கூடிய சூழலில் தான் இந்த வருடம் பிறக்கப்படுது. நேர காலங்கள் மட்டும் சாதகமாக இருந்ததுன்னா ஆண்டியாக நாம் இருந்தாலும் அரசனாக்கிடும் இந்த பிரபஞ்சம். அதே நேர காலங்கள் பாதகமாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அரசனாகவே இருந்தாலும் ஆண்டியாக்கிடும். இது நிறைய பேர் அனுபவிச்சிருப்பாங்க அல்லது நிறைய பேர் பார்த்துருப்பாங்க. தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த 2026 வருடத்தில் நிம்மதி சந்தோஷத்தை உருவாக்கி கொடுக்க போகுதுன்றதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிடுங்க, முயற்சி மட்டும் இருந்தாலும் நம்ம போக வேண்டிய இடத்துக்கு போக முடியாது, நேரம் மட்டும் சாதகமாக இருந்தாலும் போக வேண்டிய இடத்துக்கு போக முடியாது. அப்போது நேர காலங்கள் சாதகமாக இருக்கும்போது எடுக்கக்கூடிய முயற்சி தான் கை கொடுக்கும். ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒரு வகுப்பில் 30 பிள்ளைங்க படிக்கிறாங்க, 30 பிள்ளைங்களுடைய மனசுலையும் மதிப்பெண் எடுக்கணுன்ற எண்ணத்தில் படிப்பாங்க, ஒத்த பிள்ளை தான் மதிப்பெண் எடுக்குது. முயற்சின்றது எல்லாரும் செய்யக்கூடியது. அப்போ இந்த பிரபஞ்சத்துடைய அனுகிரகங்கள் இருக்கிறவங்க தான் சாதிக்க முடியும். சம்பாதிக்கிறது எல்லாரும் செய்கிற வேலை தானுங்க. தனுசு ராசியில் பிறந்தவங்க சாதிக்கிறதுக்குண்டான தருணத்தை இந்த பிரபஞ்சம் கொடுக்குது. சாதிக்கிறதும் சாதிக்காமல் போகிறதும் உங்களுடைய சொந்த சௌகரியம். தனுசு ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்களே 3 நட்சத்திரங்கள் இருக்குது. முதல் நட்சத்திரம் பார்த்திங்கன்னா மூல நட்சத்திரம், அனுமான அவதரித்த நட்சத்திரம். மூல நட்சத்திரத்தில் பிறந்தா, அதுவும் பொம்பளை பிள்ளைங்க பிறந்தா மாமனாருக்கு ஆகாதுன்னு சொல்லக்கூடிய காலகட்டமெல்லாம் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டம். உண்மையிலேயே அது உலகமாக பொய். சரி, மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பெண்களுக்கு திருமணம் நடக்காமல் இருக்குதுங்க, திருமணம் தாமதம் ஆகுதுங்க அப்படின்னாலும் குரு பகவானுடைய பார்வை உங்கள் ராசி மேலே படுவதும், அதே மாதிரி கல்யாணக்காரகன் சுக்கிரன் உங்கள் ராசியில் இருக்கிறதும், தேவகுருவும் அசுரகுருவும் பார்வை பரிவர்த்தனை, இதனால் திருமணத்தில் இருக்கிற தடைகள் நீங்கிடும். அனுமான அவதரித்த நட்சத்திரம் மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாக இருந்தாலும் சரி, கங்கையம்மன் அவதரித்த நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாக இருந்தாலும் சரி,
விநாயகர் அவதரித்த நட்சத்திரம் உத்திராடம் நட்சத்திரம் முதல் பாதத்தில் பிறந்தவங்களாக இருந்தாலும் சரி, தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு திருமணத்தில் இருக்கிற தடைகள் நீங்கக்கூடிய தருணமாக 2026வது வருடம். சில பேருக்கு கல்யாணம் நடக்கலையேன்ற ஆதங்கம், சில பேருக்கு ஏன்டா கல்யாணம் பண்ணோன்ற ஆதங்கம். அப்போ மன வாழ்க்கையில் இருக்கிற சிக்கல்களையும் சரிப்படுத்தும், மன வாழ்க்கை நடக்காமல் மன வாழ்க்கையில் இருக்கிற தாமதத்தையும் சரிப்படுத்துறதுக்கான நேரத்தை தானுங்க இந்த பிரபஞ்சம் தரக்கூடியது இந்த 2026வது வருடம். சார் எப்போ சார் நடக்கும்? ஜனவரி 1ஆம் தேதியே நடந்துருமா சார்? அப்படி சொல்லிட முடியாது. பிப்ரவரி 16ஆம் தேதியிலிருந்து ஜூன் மாதம் 2 தேதிக்குள்ளார உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தி அடைஞ்சிடும். எதிர்பார்ப்புகள்ன்றது நமக்கு ஒன்றும் புதுசு இல்லையே. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தருணத்தில் ஒவ்வொரு விதமான எதிர்பார்ப்புகள் இருக்குதானே செய்யுது. இந்த பிரபஞ்சம் எல்லாருக்கும் எல்லா நேரத்துலையும் சாதகமான பலன் தர்றதில்லை பாருங்க. தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த நேரத்தில் தான் இந்த பிரபஞ்சம் கொடுக்கக்கூடிய அனுகூலம். மிகைப்படுத்தி சொல்கிறேன்னு நினைக்காதீங்க, அப்படி கூட நினச்சிக்கோங்க. வரக்கூடிய நாட்களை அனுபவித்து சொல்லுங்கள். ஆராய்ஞ்சு உங்களுக்கு நான் பலன் சொல்லிகிட்டு இருக்கிறேனுங்க, அனுபவித்து சொல்லுங்கள். நான் சொன்னது நடந்தது அல்லது நடக்கலைன்றதை அனுபவித்து சொல்லுங்கள். ஏட்டு சுரக்காய் கறிக்கு உதவாது. அப்போது சொல்கிற விஷயம் நடந்தால் தான் என்ன நீங்கள் நம்புவீங்க. தனுசு ராசிய அதிபதி உங்கள் ராசிக்கு 7வது பாவகத்தில் இருந்தாலும் 11வது பாவகம்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தை பார்ப்பதும், லாபஸ்தானாதிபதி சுக்கிரனை பார்க்கறதுனால பொருளாதாரத்தில் இருக்கிற பிரச்சனை சரியாகுன்னு சொன்னேன். அதே மாதிரி தனுசு ராசியில் பிறந்தவங்க ஒரு சிலர் சுய தொழில் செய்கிறதுக்கான நேரமும் இந்த வருஷம். எத்தனையோ பேர் சம்பளம் வாங்குகிற இடத்துல இருக்கலாம், ஒரு சிலர் சம்பளம் கொடுக்குற இடத்துல இருக்கலாம். சம்பளம் கொடுக்குற இடத்துல இருக்கிறவங்களுக்கு, உயர்ந்தவங்க, சாதித்தவங்க, இல்லை 10 பேருக்கு 1000 பேருக்கு 5000 பேருக்கு சம்பளம் கொடுத்துட்ருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் இந்த பிரபஞ்சம் ஒரு சந்தர்ப்பம் கொடுத்ததுனால தான் அவங்க மேலே வந்தாங்க. ஒரு சான்ஸ் கொடுத்ததுனால தானுங்க அவங்களால சாதிக்க முடிஞ்சது. தனுசு ராசியில் பிறந்தவங்க தொழில் ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் புதன் சூரியனுடன் சேர்ந்து உங்களுடைய ராசியில் புதனாதித்ய யோகமாக குரு பகவானுடைய பார்வை. அதனால் சுய தொழிலில் சாதிக்கிறதுக்குண்டான வருஷம் இந்த வருஷம். 2023லிருந்து போராட்டம் உங்களுக்கு இருக்கும், அதிகமாகவே இருக்கும். 2023லிருந்து 23, 24, 25 இந்த 3 வருஷத்தில் என்னடா மிச்சம்னா கையுங்கால தான் மிச்சம். ஆனால் நிறைய அனுபவம் கிடைச்சிருக்குதுங்க இந்த 3 வருஷத்தில். அதுவும் இந்த 2025வது வருடத்தில் கிடைச்ச அனுபவம் எந்த வருஷத்துலையும் கிடைச்சதில்லை தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு. யாரை நம்பணும், யாரை நம்பக்கூடாது, எங்கே போகணும், எங்கே போகக்கூடாது, என்ன பேசணும், என்ன பேசக்கூடாது, பலவிதமான அனுபவத்தை, விலை மதிக்க முடியாத அனுபவத்தை இந்த பிரபஞ்சம் இந்த 2025 கொடுத்துருக்குது தனுசு ராசிக்காரங்களுக்கு. அப்போது இந்த அனுபவம் ஒன்று போதும் 2026வது வருடத்தில் நம்மளை முன்னுக்கு தள்ளுறதுக்கு. சுய தொழில் செய்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுங்க, பயன்படுத்திக்கோங்க. ஒரு சிலருக்கு வெளிநாடு போகிறதுக்கான சந்தர்ப்பம், ஒரு சிலருக்கு இங்கேருந்து வெளிநாடுக்கு வேலை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. தொழில் வளர்ச்சி நல்லா இருக்குங்க. அது உங்களுடைய சொந்த சௌகரியம். நீங்கள் செய்யக்கூடிய தொழில் அடுத்தவங்கக்கிட்ட வேலை பார்க்குறதோ அல்லது அடுத்தவங்களுக்கு வேலை கொடுக்குறதோ அது உங்களுடைய சொந்த சௌகரியம். ஆனால் இந்த 2026 2026வது வருடத்தில் தொழில் ஸ்தானத்தில் இருக்கிற சங்கடங்கள் நீங்கும். ஐயா படித்த படிப்புக்கு உண்டான உத்தியோகம் இல்லாமல் இருக்கிறேன் சார், படித்த படிப்புக்கு உண்டான உத்தியோகம் ஏற்பட போகுது சார், எப்படி சார் நீங்கள் சொல்கிறீங்க? அதுக்கு எனக்கு பதில் கொடுங்க சார். சனி பகவான் தான் கல்வி ஸ்தானாதிபதி. தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு கல்வி ஸ்தானாதிபதி யாருன்னு கேட்டிங்கன்னா சனி பகவான் தான். இது யாரும் மறுக்க முடியாது. அப்போ தனுசு ராசி தனுசு லக்னக்காரங்களுக்கு படிப்பு ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய அந்த சனி பகவான் சுபஸ்தானத்துக்கு போயிட்டு படிப்பு காரகன் சொல்லக்கூடிய புதனுடைய வீட்டையும் பார்க்கிறாரு. படிப்பு காரகன் சொல்லக்கூடிய புதன் இருக்கிற இடத்தையும் பார்க்கிறாரு. அப்போ படித்த படிப்புக்கு உண்டான வேலை கிடைக்கணும் இல்லையா? அப்போ அந்த புதனுடைய வீட்டில் இருந்து நமக்கு குரு பகவானுடைய பார்வை புதனாதித்ய யோகமாக இருக்கக்கூடிய சூரியனும் புதனும் சேர்ந்து இருக்கிற தருணத்தை பார்ப்பதால் படித்த படிப்புக்கு உண்டான உத்தியோகம். நிறைய பேருக்கு அரசாங்க தொழிலுக்கு போகணுன்ற ஆசை நிறைய பேருக்கு இருக்கும். அதுவும் 10ஓட 11 இருக்கிற வேலை இல்லை, ஒரு உயர்ந்த பதவி. அந்த மாதிரி ஒரு சூழலில் தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு ஒரு சிலருக்கு பலிதம் ஆகும், அதில் மாற்று கருத்து இல்லை. இன்னும் ஒரு சிலர் இருக்காங்க,
பறக்க பறக்க பாடுபட்டுட்டு இருக்கிறேன், பாட்டுக்கு தகுந்த பலன் இல்லை, உழைப்புக்கு தகுந்த உயர்வு இல்லை, சம்பாதிக்கலன்னு கிடையாது, கடவுள் புண்ணியத்தில் சம்பாதிக்கிறேன், 10 காசு மிச்சம் இல்லை, நிம்மதி இல்லாமல் இருக்கேன். அண்ணன் தம்பிகளுக்குள்ள கருத்து வேறுபாடு இருக்குது. 3வது பாவகத்துக்கு அதிபதினு சொல்லக்கூடிய கிரகம், அதாவது தைரிய ஸ்தானாதிபதி, சகோதர ஸ்தானாதிபதி சனிதானே. அப்போ அந்த சனி குபேரர் அவதரிச்ச நட்சத்திரம் சொல்லக்கூடிய புரட்டாதி நட்சத்திரம் 4வது பாதத்தில் இருந்து புத்திர ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் செவ்வாவை, சகோதர காரகன் சொல்லக்கூடிய செவ்வாவை பார்க்கிறார். செவ்வாவும் சூரியனும் இந்த வருடத்துடைய தொடக்கத்தில் உங்கள் ராசியில் இருந்து சூரிய மங்கள யோகமாக இருக்கு. உங்கள் முன்னேற்றத்தில் இருக்கக்கூடிய அந்த தடைகள் நீங்க போகுது. உங்களுடைய முன்னேற்றத்துக்கு முட்டுக்கட்டையாக இருந்த தடைகள் விலக போகுது. சூரியனை கண்ட பனிதுளி போல. செவ்வாய் சகோதர காரகன் அல்லவா, சகோதர ஸ்தானாதிபதி, சகோதர காரகனை பார்ப்பதால் இந்த அண்ணன் தம்பிகளுக்குள்ளே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடு, பகைகள் நீங்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் இந்த 2026. அதே மாதிரி புத்திர பாக்கியம்னு சொல்கிறேனுங்க. இப்போ நிறைய பேருக்கு குழந்தை பாக்கியத்தில் பாதிப்புகள் ஏற்படுறது சகஜம் தானுங்க. இன்றைக்கி நம்ம சாப்பிட்ற சாப்பாடு அந்த மாதிரி. அப்போது தனுசு ராசியில் பிறந்தவங்க புத்திர பாக்கியத்துக்கு முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறேனுங்க. 10 வருஷம் ஆகுது குழந்தை, அதாவது கல்யாணம் ஆகிட்டு குழந்தை பாக்கியத்துக்காக 10 வருஷமாக முயற்சி பண்ணிகிட்ருக்கோம், 13 வருஷமாக முயற்சி பண்ணிகிட்ருக்கோம், நடக்கலை. தனுசு ராசிக்காரங்களுக்கு குழந்தை பாக்கியம் பாதிப்புனா 5வது பாவகத்துக்கு அதிபதியும் 12வது பாவகத்து அதிபதியும் பார்க்கணும். அதாவது புத்திரஸ்தானாதிபதி எப்படி இருக்கார், ஐன சுகஸ்தானாதிபதி எப்படி இருக்கிறார். புத்திரஸ்தானாதிபதினா 5வது பாவகம், ஐன சுகஸ்தானாதிபதி அதாவது கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு பந்தத்தை சொல்லக்கூடிய இடம் ஐன சுகஸ்தானம்னு சொல்லுவாங்க, 12வது பாவகம். இந்த தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு செவ்வாய் தானே ஐன சுகஸ்தானாதிபதி, செவ்வாய் தானே புத்திரஸ்தானாதிபதி. அப்போ அந்த செவ்வாய் குரு பகவானுடைய வீட்டில் சுக்கிர பகவானுடைய சாரம், கங்கையம்மன் அவதரித்த சாரம், கங்கையம்மன் அவதரித்த நட்சத்திரம் பூராடம் நட்சத்திரம் 2வது பாதத்தில் 258 டிகிரியில் செவ்வாய் புத்திரகாரகன் சொல்லக்கூடிய குருவை பார்க்கிறாரு. புத்திரகாரகன் குரு செவ்வாவை பார்க்கிறாரு. குருமங்கள யோகம் ஏற்படுது. அப்போ அந்த குருமங்கள யோகம் ஏற்படுறதுனால கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற தீராத கருத்து வேறுபாடு தீர்ந்துடும். தீராத புத்திர பாக்கியம் தடைகள் இந்த நேரத்தில் தீர்ந்துடும். பார்க்காத வைத்தியம் இல்லை சார், போகாத கோவில் குளம் இல்லை சார், பண்ணாத பரிகாரம் இல்லை, கேட்ட ஜோசியமெல்லாம் பொய்யாயிடுச்சு, செலவழித்த காசெல்லாம் செம்பாய் போச்சு, கும்பிட்ட சாமியே கல்லாகி போச்சுன்னு மன அழுத்தத்தில் இருக்கக்கூடிய கணவன் மனைவிக்கு இந்த நேரத்தில் குழந்தை பாக்கியம் ஏற்படும். மாற்று கருத்து இல்லை, அனுபவித்து சொல்லுங்கள். நான் சொன்ன விஷயம் நடக்கலைன்னா என் சட்டையை பிடிச்சி கேட்குற மாதிரி கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னால் கூட எனக்கு மட்டும்தான் கேட்கும். கமெண்ட்டில் சொன்னீங்கன்னா ஊருக்கே கேட்கும், இவர் சொல்கிறது பொய், இவர் ஆள் சரியில்லை. அனுபவித்து நான் சொன்ன விஷயம் நடக்கலைன்னா அதே வார்த்தை நீங்கள் சொல்லுங்கள் கமெண்ட்டில். ஆனால் ஒரு விஷயம் சொல்கிறேனுங்க, இது இந்த பிரபஞ்சம் கொடுக்கக்கூடிய காலகட்டம், பயன்படுத்திக்கோங்க. இன்றைக்கி ஜோதிடர்கள் தப்பாக இருந்தாலும் இந்த ஜோதிடம் தப்பாக ஆகாது. நம்ம முன்னோர்கள் நமக்காக உருவாக்கி கொடுத்த அந்த பொக்கிஷம் இது. வேறு எந்த வகையிலையும் ஒரு மனுஷனுடைய தலையெழுத்து தெரிஞ்சுக்கிட முடியாது, இந்த ஜோதிடத்தில் தான் தெரிஞ்சுக்கிட முடியும். அதனால் இந்த பிரபஞ்சம் கொடுத்த ஒரு அற்புதமான தருணம் இந்த தருணம். உங்கள் வாழ்க்கையில் நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கலாம். இந்த 2026வது வருடத்தில் எல்லா விதமான வளர்ச்சியும் கொடுக்கறதுக்கான சந்தர்ப்பம் இந்த பிரபஞ்சம் இருக்குது. இப்போ குரு பகவான் உங்கள் ராசிக்கு 8வது பாவகத்துக்கு போவார். எப்போ போகிறாருன்னா ஜூன் மாதம் 2ஆம் தேதி போகிறாரு. அப்போ வீடு வாசல் உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எப்படி சார் அப்படின்னா, தனகாரகன் 8வது பாவகத்தில் உச்ச நிலையில் சுபஸ்தானத்தை பார்ப்பார். உங்கள் ராசிக்கு 2வது பாவகம் தனஸ்தானத்தை பார்ப்பார். அப்போது தனஸ்தானத்தையும் பார்க்கக்கூடிய தனகாரகன் தனஸ்தானாதிபதியும் பார்ப்பார். எப்போது? ஜூன் 2ஆம் தேதி. அப்போ நமக்கு மண்மனை உருவாகிறதுக்கான நேரம் கொடுக்கும். சரி, எப்போ நம்ம உருவாக்குவோம்? நமக்கு அந்த யோசனை கொடுக்கறது 2026 ஜூன் மாதம் 2ஆம் தேதி. அவர் அதிசாரத்துக்கு வரும் பொழுது, அதிசாரத்துக்கு எப்போ வராருன்னா அக்டோபர் மாதம் 21ஆம் தேதி வரார். அப்போது இந்த ஜூன் மாதத்திலிருந்து டிசம்பர் மாதத்துக்குள்ளார தனுசு ராசியில் பிறந்தவங்க நிறைய பேர் வீடு வாசல் வாங்க போகிறீங்க. அக்டோபர், நவம்பர், டிசம்பர் இந்த 3 மாதத்தில் நிறைய பேர் கிரகப்பிரவேசம் செஞ்சுக்க போகிறீங்க.
இந்த மாதிரியான நல்ல விஷயங்கள் எல்லாமே இந்த இயர் 2026 வருடத்தில் நடக்க போகுது. அதே மாதிரி சனி பகவான் தனஸ்தானாதிபதி அல்லவா அவர் வக்கரகதியில் வருவார். பொதுவாகவே சனிக்கும் இந்த குருவுக்கும் செட் ஆகாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் அவர் வக்கரகதியில் வரும்போது நமக்கு சாதகமான பலன் தராரு. ஏன்னா சனி பகவான் நம்ம ராசியை பார்க்கிறாரு இல்லை, உத்தியோகத்தை உயர்வு கொடுக்கறது, தொழில் ஸ்தானம் அடுத்த லெவலுக்கு நீங்கள் போகிறது, இதெல்லாம் உங்களுக்கு எப்போ வரும்னா சரியாக ஜூலை மாதம் 27 வரும். சனி பகவான் வக்கரகதியில் வர்றது. அப்போ ஜூலை மாதம் 27 டிசம்பர் மாதம் 11க்குள்ளார நீங்கள் உயர்ந்துருவீங்க. நல்ல விதமான ஒரு வளர்ச்சியை கொடுத்துரும். ஒரு விஷயம் சொல்கிறேனுங்க, ஜோதிடம்ன்றது கடல். நம்ம பலன் சொல்கிறது நிறைய முறை இருக்குது. ஜாதகம்ன்றது சுய ஜாதகம்னு ஒரே முறை தான். ஆனால் இந்த கோச்சார பலன்றது நிறைய முறை இருக்குது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு முறையில் பலன் சொல்லலாம். உங்களுடைய சுய ஜாதகத்தை தயவு செய்து இந்த 2026 ஒரு முறை பாருங்கள். உங்களுடைய சுய ஜாதகத்தில் இருக்கிற அமைப்புகளுக்கும் இந்த 2026 வருடத்தில் கோச்சார ரீதியாக வரக்கூடிய கிரக அமைப்புகளுக்கும் எந்த அளவுக்கு ஒரு தொடர்பு ஏற்படும், சப்போர்ட் பண்ணும் அப்படின்றது தயவு செய்து ஒரு முறை பார்த்துக்கிடுங்க. சரியா? 2026 வருடம் உங்களுக்கான வருடம், அது மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. அதுபோக ஒரு சர்வீஸ் மைண்டில் ஒரு விஷயம் நான் செய்துக்கிட்டு இருக்கிறேனுங்க. வாழ்நாள் முழுவதும் வரக்கூடிய தசாபுத்தி பலனை சாதக நோட்டில் எழுதி கொடுக்குறேனுங்க. நிறைய பேர் இப்போ பண்ணுறதில்ல அந்த மாதிரி. இது ஒரு மனுஷன் பிறந்ததுலேருந்து அவர் கடைசி வரைக்கும், அவர் விதி முடிகிற வரைக்கும் எந்தெந்த வயசில் எந்தெந்த தசை வரும், எந்தெந்த புத்தி வரும், அந்த தசைக்கு என்ன பலனு, புத்திக்கு என்ன பலனு, கோச்சார பலன் என்ன, இது எல்லாமே ஒரு சாதக புத்தகத்தில் எழுதி கொடுக்குறேனுங்க. தேவைப்படுறவங்க பயன்படுத்திக்கோங்க. உங்களுடைய சுய ஜாதகம் பார்க்கணுமா வாட்ஸ்அப்பில் அனுப்பி வைங்க, பிரமாதமாக நான் பார்த்து தரேன். இந்த பதிவு தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கு நான் மனசார நம்புகிறேன். மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் தனுசு ராசியில் பிறந்த உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.